வெல்கம் டு ஃபுட் கார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா பணியாரம். இதை மசாலா சீயம்னு கூட சொல்லுவாங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ அப்டேட்ஸை உடனே பெறுங்க. 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க, 1 கப் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, 1 டேபிள் ஸ்பூன் புழுங்கலரிசி. இது எல்லாத்தையும் 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதை நல்லா கிரைண்டரில் ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் பூ, 1 பச்சை மிளகா, 1/4 கப் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதிலே தேங்காய் பூவையும் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் பணியார மாவோட அதை மிக்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெயை காய வச்சு அதில் இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக உள்ளே போடுங்க. லேசாக திருப்பி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டினா பிரச்சனை இல்லைங்க, வேகும்போது அது தனித்தனியாக பிரிஞ்சிடும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வெந்ததுக்கப்புறம் நம்ம பணியாரத்தை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.